வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் வர ரவுண்ட் வீடியோ ஃபுல்லாக டூவும்பான்ற ஒரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது. டூவும்பா வந்து குயின்ஸ்லாண்டில் உள்ள பிரிஸ்பேன் என்ற இடத்துல இருந்து 125 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கிற ஒரு நகர் பகுதி. இந்த நகரில் வந்து குறிப்பிட்ட அளவு மக்கள் வாழ்கின்றார்கள். இப்போ நிற்கிறது வந்து பிக்னிக் லுக் அவுட்னு சொல்லி ஒரு லுக் அவுட்டில் தான் நிற்கிறோம். இந்த லுக் அவுட் என்னத்துக்கு ஃபேமஸ்னால், நீங்கள் பார்க்குற இந்த மலை வந்து முந்தி வந்து வோல்கனோவாக இருந்தது. இப்போ வந்து அந்த மலைக்கு வந்து ஹேக்கிங்குக்கு ஆக்கள் போகலாம். ஸோ நாங்கள் இது வந்து ஒரு பின்னேரமாக வீடியோ எடுத்தது. நாளைக்கு வந்து ஹேக்கிங் இந்த மலைக்கு போகிறது தான் பிளானாக இருந்தது. இந்த வீடியோ எடுத்தது டிசம்பரில். இந்த மலையில் வந்து சன்ரைஸ் பார்க்குறது தான் பிளானாக இருந்தது. சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ஹோட்டலில் இருந்து காலமாக 4 மணிக்கு வலிக்கிட்டு 4:30க்கு ரீச் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி இருந்தது. ஆனால் நேவிகேஷன் வந்து மலைன்ற மற்ற பகுதிக்கு கொண்டு விட்டதால் 4:30க்கு வந்து ரீச் பண்ண இல்லாமல் போயிட்டுது. பிளானை மாற்றி சன்ரைஸை பிக்னிக் பாயிண்ட் லுக் அவுட்டில் இருந்து பார்த்துட்டு அதுக்கு ஹேக்கிங் செய்வோம்னு யோசித்தது. சன்ரைஸ் முடிஞ்ச உடனே காரில் ட்ரை பண்ணி அந்த மலைக்கு கீழே போகலாம். போயிட்டு ஹேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். மலைன்ற உச்சிக்கு வந்தாச்சு. இந்த மலையை சுற்றி ஒரு ரோனால் வந்து ட்ரெக்கிங் வீடியோ எடுத்தது. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த மலைன்ற கரை விளிம்பால் தான் நடந்து போக வேண்டி இருக்கும் இந்த ட்ரெக்கிங்கில். இந்த மலைக்கு நீங்கள் காலமாக வல்லன சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வந்தால் வந்து ஒரு அமேசிங் சன்ரைஸ் பார்க்கலாம். ஆனால் நான் வந்து போனது கொஞ்சம் லேட்டானதால் அது பார்க்க இல்லாமல் இருந்தது. இந்த சன்ரைஸ் பார்த்துட்டு போன ஆக்கள்கிட்ட கேட்டு நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி அவள்கிட்ட பதில் வந்து அமேசிங் என்று சொல்லிச்சுன்னு. இந்த வியூவை பார்க்கவே தெரியும் என்ன மாதிரியான இடம்னு சொல்லி. டூவும்பா போனீங்களா இந்த மலை இந்த ஹேக்கிங் வந்து செய்கிறதுக்கு போகலாம். தனியாக போகிறது நல்லது, ஃபேமிலியாக போக இயலாதுன்னு நினைக்கிறேன். நான் தனியாக தான் போனது. ஃபேமிலியோ கிட்ஸோட போகிறது சாத்தியமான விடயம் இல்லை. இந்த இடம் வந்து ட்ரெக்கிங்குக்கு
ஈஸியான இடம் இல்லை, செங்குத்தாக இருக்கும். மற்றது வோல்கனோ எரப்டாக வந்து விழுந்த அந்த கல்லுகளுக்கு மேலால் தான் நடந்து போகணும். சில கல்லுகள் வந்து செங்குத்தாக விளிம்பு குத்துறவனுக்கு இருக்கும். அப்போ ஹேக்கிங் ஷூ வந்து கட்டாயம் தேவை இந்த மலையில் வந்து ஹேக்கிங் செய்கிறதுக்கு. நான் போய்க்க ஹேக்கிங் ஷூ கொண்டு போகல, பட் மேனேஜ் பண்ணி இந்த ரன்னிங் ஷூவோட மேலே ஏறினான். இப்போ நீங்கள் பார்க்க தெரியும், இந்த மலையில் இருந்து ஒரு 2 மீட்டர் தூரத்துக்கு அங்கால போனீங்களோன்னா ஃப்ரீ ஃபால்ன்றதை விட ஒரு ஸ்லாண்ட் ஃபாலாக தான் இருக்கும். இது பெரிய மலைண்டு இல்லை, சுற்றி வர ஒரு 20 to 30 மினிட்ஸில் நீங்கள் ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். நான் நினச்சது இந்த மலையில் நான் தனியத்தான் ட்ரெக்கிங் பண்ணி கொண்டிருக்கேன் அந்த டைமில். ஆனால் நீங்கள் ரோன் வீடியோவில் பார்க்க தெரியும், அங்கால 2 கப்புள்ஸ் வந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கேன். அதே மாதிரி நான் ரங்க போவேக்க இன்னொருத்தர் வந்து ட்ரெக்கிங் முடிஞ்சு வந்து என்னோட ரங்கினவர் அந்த வெள்ளக்கார ஆள் சொன்னது என்னென்று சொன்னார், தான் வந்து வருஷத்தில் 52 தரம் இந்த மேலே ஏறிறாங்க, அது எக்ஸசைஸுக்காண்டின்னு சொல்லி. இந்த மேலே வந்து ஒரு கடினமான ட்ரெக்கிங். நான் செய்ததுக்குள்ளேயே வந்து ஒரு கஷ்டமானது. அது வந்து கோப்ரோ வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ப்ரோசஸ் பண்ணி கொண்டிருக்கேன். அது வந்து உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்களோண்டா உங்களால் ஃபீல் பண்ணத்தக்கதாக இருக்கும் எவ்வளோ கஷ்டமான ட்ரெக்கிங்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் இந்த காலெல்லாம் வந்து பெயின்ஃபுல் ஆகிட்டுது. பட் அந்த வீடியோ போடைக்கு வந்து நான் உங்களுக்கு அதை பற்றி விரிவாக வந்து சொல்கிறேன்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க.